Hello everyone. In the video, B.Ed first year second semester subject ஆன child rights and protection குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 2ல உள்ள ஒரு 2 டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து intersectionality, then செகண்ட் வந்து consequences of impact of violence against children. இந்த 2 டாபிக்ஸ் பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். டூ டிஃப்ரெண்ட் பாத், அதாவது ரெண்டு வழிகள் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுற அந்த ஜங்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து காமனாக ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அது போக வந்து நம்மளோட கேஸ்ட் பேஸ் பண்ணி, நம்மளோட ஜெண்டர் பேஸ் பண்ணி, நம்மளோட ரிலீஜியன் பேஸ் பண்ணி, நம்மளோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐடென்டிட்டிஸ் வந்து இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ஐடென்டிட்டிஸ் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்கும். அதை தான் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காமனாக பார்க்கும்போது நான் வந்து ஹியூமன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்கு கீழே வருவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னை பிரித்து பார்க்கும்போது ஜெண்டர் பேஸ் பண்ணி பார்த்தா நான் வந்து எல்லா விமென்ஸோட சேர்ந்து விமென் அப்படின்ற இன்னொரு ஐடென்டிட்டிலையும் என்னை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இன்னும் பிரித்து பார்த்தா ஒரு கம்யூனிட்டிக்கு கீழே நான் வருவேன். ஸோ வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடென்டிட்டி எனக்கு இருக்கும். இன்னும் பார்த்தா ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அப்போ வந்து அந்த பர்டிகுலர் ரிலீஜியன் குரூப்போட நான் வந்து சேருவேன். இப்படி ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டியுமே வந்து இன்னொருத்தவங்களோட வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இதை தான் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டிஸ் ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்கிறது சம்டைம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸையும் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆல் ஓவர் இந்தியா நிறைய விமென்ஸ் இருக்காங்க. பட் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடுல மட்டும் இருக்கிற விமென்ஸுக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் 1000 rupees கொடுக்குறாங்க. இன்னுதான் ஆல் ஓவர் இந்தியாவில் விமென்ஸ் இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டில் உள்ள விமென்ஸுக்கு வந்து அவங்க தமிழியன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த 1000 rupees கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விமென்ஸுமே ஒரு இந்தியன் விமென் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வந்தாலும் அவங்க வந்து தமிழியன் அப்படின்னு இன்னொரு ஐடென்டிட்டியும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டியும் சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த 1000 rupees பெனிஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டிஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு வந்து அது சம்டைம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அதால சம் ப்ராப்ளம்ஸும் வரும். இதை தான் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து கிம்பர்லே கிரென்ஷா அப்படின்ற ஒரு ஸ்காலர் வந்து 1989ல் வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி நம்மளோட ஐடென்டிட்டிஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து இந்த ஐடென்டிட்டிஸ் ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கிடைக்காம நம்மளுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கான்சிக்வன்சஸ் ஆர் இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு மேலே ஏற்படுற வன்முறைகள்னால என்னென்ன பாதிப்புகள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஹெல்த், அவங்களோட உடல் நலத்துல வந்து என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குழந்தைங்களை அடிச்சு அந்த மாதிரி துன்புறுத்துறதுனால அவங்களோட உடல்ல நிறைய காயங்கள் ஏற்படும். அண்ட் வந்து குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களோட போன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு, அவங்க மேல பெரிய வன்முறை ஏதாச்சும் நடக்கும்போது அந்த போன்ஸ் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து லைஃப் டைம் அவங்க வாழ்நாள் முழுமைக்குமே அது வந்து சில சமயம் பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து குழந்தைகள் மேல நடக்கிற வன்முறையினால அவங்க வந்து எமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க, டிப்ரெஸ்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக், அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புனால வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அண்ட் வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், அதாவது அவங்க மேல தன்னம்பிக்கையே இல்லாம அவங்கள பத்தியே ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் கில்ட்டியாவும் ரொம்ப ஷேம்ஃபுல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்க மேல நடக்கிற வன்முறையினால அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு கெட்ட கனவு மாதிரி அவங்களுக்கு வந்து தூங்கும் போதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்லீப்பை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களால ஃபோக்கஸ்டா எதுலையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து அவங்களுக்கு நடந்த அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் அந்த வயலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றதுனால அவங்க வந்து ரொம்ப எமோஷனலாவும் சைக்கலாஜிக்கலாவும் அஃபெக்ட் ஆகி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வயலன்ஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க கிட்ட வந்து பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸ்க்கு கீழே வளர்கிற குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக வீட்டில் வந்து ஒபே பண்ணுற மாதிரி இருப்பாங்க. பட் வந்து வெளியில் இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக பிரிஸ்காக வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப குழந்தைங்கள அப்ரெஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட வந்து பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வரும். அது வந்து எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் குழந்தைங்க ரொம்ப அக்ரெசிவாக மாறிடுவாங்க. அப்புறம் வந்து யார் சொல்கிறதையுமே கேட்காம ரொம்ப டிஸ்ஒபீடியன்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான்.
நெக்ஸ்ட் வந்து வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆன குழந்தைங்களோட காக்னிட்டிவ் அண்ட் அகாடமிக்ல வந்து அதோட இம்பாக்ட் வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டடியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அவங்களோட அட்டென்ஷன் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்காது. மெமரி பவர் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து அந்த குழந்தைங்க கிட்ட இருக்காது. இதனால வந்து அவங்க அகாடமிக்கலி ரொம்ப புவரா இருப்பாங்க. அவங்களோட மார்க்ஸுமே வந்து ரொம்ப லோவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது வந்து தமிழ்நாடு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்கேருந்து நெறைய குழந்தைங்க வந்து கடத்தப்படுறதா சொல்றாங்க. அப்படி கடத்தப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்கு வந்து அவங்க கடத்தப்பட்டு இருந்தாலுமே, அவங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து தேவையான எஜுகேஷன் கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேர் எதுவுமே கிடைச்சிருக்காது. ஸோ வந்து அந்த குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்களாம். அவங்கள வந்து என்னதான் காப்பாத்தி கொண்டு வந்தாலும் வந்து அந்த ட்ரமாட்டிக் அதுல இருந்து அவங்க வெளியில வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வன்முறையினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கான்சிக்வென்சஸ் வந்து ஏற்படும். நான் ஆல்ரெடி சொன்னேன். பிசிக்கலா வந்து அந்த குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா, அது வந்து சம்டைம்ஸ் அவங்க லைஃப் டைமுக்குமே இருக்கும். அதே மாதிரி சைக்காலஜிக்கலாவும் வந்து அவங்க வளர்ந்த பிறகுமே வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல வந்து வயலன்ஸ் ஃபேஸ் பண்ற குழந்தைங்க வந்து பெரிய வயசுல வந்து ஒரு கிரிமினல்ஸா மாறதுக்கும் வந்து நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பிஹேவியர்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து நெறைய கிரிமினல்ஸ் ஆக்டிவிட்டில வந்து ஈடுபடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் சின்ன வயசுல குழந்தைங்க மேல ஏற்படுத்தப்படுற வன்முறைகள் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து பாதிப்ப குடுக்குது. இதனால வந்து அவங்க வாழ்க்கை முழுமைக்குமே வந்து அந்த பாதிப்ப வந்து அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் லீடிங் டூ வல்னரபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு அண்ட் ரூட் காசஸ். அதாவது வந்து தமிழ்நாடுல உள்ள குழந்தைங்க மேல வந்து இந்த வன்முறைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி. ரொம்ப ஏழ்மை நிலையில உள்ள வீட்ல பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்னால அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுக்க முடியாது, ஃபுட் கொடுக்க முடியாது, உணவு கொடுக்க முடியாது. அண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனா அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேர் வந்து அவங்களால அந்த பேரண்ட்ஸால கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏழ்மை நிலையில இருக்க காரணம் வந்து நாட்டுல வந்து வேலை இல்லாம இருக்கிறது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால வேலை இல்லாம வந்து அவங்க ஒரு ஏழ்மை நிலையில இருப்பாங்க. அதே மாதிரி சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் நிறைய வந்து வேறுபாடுகள்னால வந்து அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி அந்த புவர் நிலைமையில இருக்கிறதுனால அவங்களோட குழந்தைங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால செய்ய முடியாம போயிருது. நெக்ஸ்ட் வந்து சைல்ட் லேபர்ஸ், குழந்தை தொழிலாளர்கள். இந்த மாதிரி சைல்ட் லேபர்ஸ் உருவாக்குறதுக்கான ரீசன்ஸுமே வந்து மோஸ்டா பாவர்ட்டியா தான் இருக்கும். அதனால வந்து குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சச்சஸ் டெக்ஸ்டைலோ இல்ல அக்ரிகல்ச்சர்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஒர்க்லயோ வந்து அவங்கள கொண்டு போய் விட்டு சின்ன வயசுலயே வந்து குழந்தைங்க சம்பாதிச்சு வீட்டை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் உருவாக்குறதுக்கு மெயின் ரீசன் வந்து லாஸை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருக்கிறது தான். வந்து சட்டம் இருக்கு, குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பேரண்ட்ஸும் சரி அந்த இண்டஸ்ட்ரியல்ஸோட ஓனர்ஸும் சரி வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து ஓகே வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க குழந்தைங்கள. இதுதான் வந்து சைல்ட் லேபர் உருவாக்குறதுக்கு ஒரு மெயினான ரீசனா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களோட ஏழ்மை நிலை அண்ட் அவங்களுக்கு வந்து தேவையான எஜுகேஷன் கிடைக்காதது இதுவும் கூட குழந்தைங்க வேலை பார்க்கறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. வந்து குழந்தைங்க சின்ன வயசுல வந்து வல்னரபிலிட்டிஸ் ஃபேஸ் பண்றதுக்கான இன்னொரு ரீசன் வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன். அதாவது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அவ்வளவா எஜுகேட்டட் பேரண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களையுமே வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இதுக்கான ரீசன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா அங்க வந்து அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்காது. அண்ட் வந்து டீச்சர்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்க. அண்ட் வந்து ஸ்கூலுக்கு போறதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்காது. இப்படி எஜுகேஷன் கிடைக்காம இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க சின்ன வயசுல சைல்ட் லேபரா எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து அங்க இருக்கிற பெண் குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைல்ட் மேரேஜ் வந்து பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி சைல்ட் மேரேஜ் பண்றதுனால அந்த குழந்தைங்க வந்து மேரேஜ்னா என்ன அப்படின்னு தெரியாமலே அந்த லைஃப்குள்ள போயிட்டு அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் வந்து குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. இந்த சைல்ட் மேரேஜ்க்கான ரீசனுமே வந்து மோஸ்ட் ஆஃப் பாவர்ட்டியும் லேக் ஆஃப் எஜுகேஷனுமா தான் இருக்கு. அண்ட் சம் டைம் வந்து என்ன நிறைய வில்லேஜஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சம் கம்யூனிட்டி பீப்புள் வந்து கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு சைல்ட் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. என்னதான் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாலும் வந்து அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம நாங்க வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைல்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிற நிறைய சொசைட்டி வந்து இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாடுல இன்னும் இருக்கதான் செய்றாங்க. இது வந்து குழந்தைங்க சின்ன வயசுல வயலன்ஸ்னால பாதிக்கப்படுறதுக்கான ரீசன் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது வந்து இன்னுமே இந்தியாவில் நிறைய பிளேஸ்ல வந்து கேர்ள் பாய் அப்படின்ற டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. பாய் சைல்டு பிறந்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றது, கேர்ள்ஸ் பிறந்தா வந்து அவங்கள ரொம்ப லோவா ட்ரீட் பண்றது, அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுக்காம இருக்கிறது, சின்ன வயசுலேயே வந்து வீட்டு வேலையெல்லாம் பழக வச்சு அதுக்காண்டி தான் விமென்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ராக்டிஸ் பண்றது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பிறந்தோடனே அவங்கள வந்து கொல்றது, அதுக்கப்புறம் வந்து சைல்ட்
மேரேஜ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டினால வந்து நிறைய குழந்தைங்க இப்பவும் அஃபெக்ட் ஆகுறாங்க. எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. இது வந்து டிராஃபிக்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். குழந்தைங்க வந்து சின்ன வயசுலயே நிறைய பேர் கடத்தப்படுறாங்க. இப்படி கடத்தப்படுற குழந்தைங்க வந்து நிறைய வகையா பாதிப்புக்குள்ளாகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேர்ள் சைல்டா இருந்தா அவங்கள வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே இது பாய் சைல்டா இருந்தா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து திருடிட்டு அப்படியே அவங்கள வந்து ரோட்ல விட்டுறாங்க. இந்த மாதிரி குழந்தை கடத்தல்னால குழந்தைங்க வந்து நிறைய விதத்துல வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள நிறைய குழந்தைகள் வந்து பிசிக்கல் ஆகவும் எமோஷனல் ஆகவும் செக்ஷுவல் ஆகவும் நிறைய விதத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அபியூஸ் பண்ணப்படுறதுக்கான ரீசன் வந்து ஏழ்மை நிலை, ரெண்டாவது வந்து தேவையான அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இல்லாதது, அண்ட் வந்து வீக் சைல்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது வந்து தேவையான பாதுகாப்பை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாம இருக்கிறதுமே வந்து இந்த மாதிரி அபியூசஸ்க்கான ரீசன்ஸா வந்து இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, ஒரு நல்ல என்விரான்மெண்ட் வந்து நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட சரௌண்டிங்ல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஹெல்ப்பை வந்து நம்மளால முடிஞ்சா நம்ம பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.